கோலும் 2 மரக்குச்சி தானே, கொஞ்சம் தடியா இருக்குது, கொஞ்சம் குண்டா இருக்குது, அவ்வளவுதான். ரொம்ப மெலிசா இல்ல, நீங்க உடைக்கிற மாதிரி. அது எப்படி நம்மளை தேற்றும்? எப்படின்னா யோசித்து பார்த்துக்கிறீங்களா? ஆனா சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றாரு. அது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த இந்த 2 ஆயுதங்கள் சொல்லலாம், இல்ல கருவிகள் சொல்லலாம். இது மெய்ப்பர்களுடைய ஒரு பயனுள்ள கருவிகளாக இருக்குது. உலகமெங்கும் எங்க போனாலும் அந்த மெய்ப்பர்கள் கிட்ட இந்த 2 காரியம் இருக்கும், கோலும் தடியும். ஓகே, இந்த அந்த போட்டோ போடுறீங்களா? அது 2, இதுதான் தடி, இது கோல். இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, இது எதுக்காக பயன்படுத்துவாங்கனாக்கா தற்காப்புக்கு பயன்படுத்துவாங்க. ஏதாவது விலங்குகள், எதிரிகள் வரும்போது அவங்கள அடிச்சு துரத்துறதுக்கோ தோக்கடிக்கிறதுக்கு இது பயன்படுத்துவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துவாங்கனாக்கா, தன்னை பாதுகாத்துட்டு அந்த ஆட்டு எங்கன்னா மாட்டிக்கிச்சு, அதை அங்கேருந்து மீட் கொள்றதுக்காக இந்த ரவுண்டா இருக்குது மேலே பாருங்க, அதை அப்படி பிடிச்சி இழுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இந்த ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டீப்பான ஷார்ப்பான மலைகளில் மேய்க்கும் போது சில நேரத்தில் தவறி போயிடும், சில நேரத்தில் கால் விழுக்கி விழுந்துரும். அந்த நேரத்தில் அந்த ஆட்டை காப்பாற்றுறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதனால தான் அந்த கொக்கி மாதிரி இருக்குது மேலே. ஓகே, ஸோ அது 2 ஒரு ஒரு மெய்ப்பனுடைய கையில எப்பவுமே இருக்கும். ஏன்னா மெய்ப்பன் அந்த அளவுக்கு கீழே போய் அந்த ஆட்டை கையில பிடிச்சிட்டு வரணும்னா மெய்ப்பனுக்கும் ஆபத்து, அவனும் கால் வழுக்கி கீழே விழுந்து உயிர் போற நிலைமை கூட வரலாம். அதனால தன்னை காப்பாத்துறதுக்கு அதே நேரத்தில் அந்த ஆட்டை காப்பாத்துறதுக்காக இது பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஆடு பார்த்தீங்கன்னா அதுக்கு தன்னை காப்பாற்ற கொள்றதுக்காக அதுகிட்ட எதுவுமே இல்லை. அதாவது சிங்கம், புலி, நாய் மாதிரி, கரடி மாதிரி பெரிய பெரிய கூர்மையான பல்லு கிடையாது இல்ல, வெறும் புல்லு சாப்பிட்றதுக்கு தான் அந்த பல்லு இருக்கும். அப்புறம் அதே மாதிரி அது வேகமா ஓடவும் முடியாது தப்பிக்கிறதுக்காக. ஸோ அதே போல அதுக்கு அந்த அளவுக்கு புத்தியும் கிடையாது. முட்டாளன்னு சொல்ல முடியாது, ஏன்னாக்கா அது ஒரு வித்தியாசமான ஒரு புத்தி இருக்குது அதுக்கு. என்னன்னா தன்னுடைய மெய்ப்பனை அது முழுசா நம்பி மெய்ப்பன் பின்னாடி போகும், அதுதான் புத்தி அதுக்கு. ஆனாலும் சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஆடு தவறி போனா கூட அந்த ஆட்டை பார்த்து மிச்ச ஆடுகள் அது பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த மெய்ப்பை எப்பவுமே உஷாரா இருக்கணும் தன்னுடைய ஆடுகளை காப்பாத்துறதுக்காக. ஓகே, இந்த 2 மரக்குச்சிகள் இருக்குதுல்ல, அதோடைய அர்த்தம் என்ன? இன்னும் போங்க, முன்னாடி போங்க. இது பார்த்தீங்கன்னா ஈகிப்துடைய பாரோ தானே சொல்லுவாங்க, பார்வோன். ஈகிப்துல பார்வோன்கள் இந்த 2த்தையும் கையில வச்சிருப்பாங்க பாருங்க, இந்த கோல், தடி. ஏன்னாக்கா அந்த தடி அதிகாரம், வல்லமை காட்டுது. ஏன்னா அவங்க ராஜாக்கள் இல்ல, அவங்க கிட்ட சர்வ வல்லமை இருக்குது, சர்வ அதிகாரம் இருக்குது, அதனால அதுதான் அது காட்டுது. ஆனா அந்த கோல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் சபையில, திருச்சபையில பிஷப்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க அதை பிடிப்பாங்க. ஏன்னாக்கா அது என்ன காட்டுதுன்னா, ஒரு நிமிஷம், அது என்ன காட்டுதுன்னா அவங்க சபைக்கு பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தி அவங்களுக்காக அவங்க மேல ஒரு அக்கறை வச்சிருக்கிறாங்க. ஸோ இது 2த்தையும் சேர்ந்து வரும்போது தான் ஒரு ராஜாக்கு தன்னுடைய ஜனங்களை வழி நடத்த, பாதுகாக்க, அதே போல அதிகாரம் காட்ட அந்த 2 மரக்குச்சிகள் அதுதான் காட்டுது. ஓகே, அதே ஸோ இந்த 2 மரக்குச்சிகள் நம்மளுக்கு என்ன முக்கியமா என்ன காட்டுதுனாக்கா, அந்த
தடி வந்து டிசிப்ளின், ஒழுக்கம் கொண்டு வரதுக்காக. நம்ம எப்போ ஒழுக்கம் பத்தி பேசுறோம் நீங்க அதை நினைச்சுக்கிங்க. அதே போல அந்த கோல் இருக்குதுல்ல, கொக்கி மாதிரி வச்சு ஒரு பெரிய தடி, அது என்ன காட்டுதுன்னா கேர், கரிசனை, இரக்கம், அன்பு, அது எல்லாமே அதுல சேர்ந்து வருது. ஓகே, ஸோ அது நம்ம அந்த செய்தி கேட்கும் போது எங்க எங்க என்ன வருது நீங்க அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஓகே அக்கறை மற்றும் இரக்கம், அதுதான் அந்த கோல் காட்டுது நம்மளுக்கு. நம்ம வந்து பழைய ஏற்பாடுல தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மெய்ப்பன் அங்க யாரு மெய்ப்பன்னு சொல்லிட்டு போடல. ஆடுகள் யாருன்னு சொல்லும் போது நம்ம தான் அந்த ஆடுகள். ஆனா தெளிவா அங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் தான் என்னுடைய மெய்ப்பன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டுல வந்தீங்கன்னா எபிரேயர் 13:20 ரொம்ப தெளிவா இருக்குதாங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினால ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ பெரிய மேய்ப்பரன் சொல்லும் போது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம தான் ஆடுகள். ஓகே, தெளிவா கேட்டுக்குங்க. அதே போல இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வாழும் போது யோவான் 10:11 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் வரத்துக்கு காரணமே திருடுறதுக்காக கொல்றதுக்காக வரான். நான் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஸோ இயேசு கிறிஸ்து எதுக்காக வராரு? நம்மளுக்கு ஜீவன் கிடைக்கணும், அந்த ஜீவன் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. நான் நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதுதான் அவர் தன் ஜீவனை கொடுத்துட்டு போனாரு சிலுவையில. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அதை அனுசரிச்சோம் அந்த குட் ஃப்ரைடே டைம்ல. ஸோ இந்த மெய்ப்பனை வந்து நம்ம எப்படிப்பட்ட, நம்ம ஆடுகளா இருக்கும் போதே இந்த மெய்ப்பன் கூட நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 காரியங்கள் உங்க முன்னாடி நான் வைக்க போறேன். அதுல அந்த கோலும் அந்த தடி அதோடைய அர்த்தங்கள் எல்லாமே சேர்ந்து வரும், நீங்க கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஒன்னாவது வந்து, நான் என்னுடைய காயங்கள் என்னுடைய மெய்ப்பன் இயேசுகிட்ட அதை கொண்டு வரும் போது அவர் என் மேல் இரக்கம் காட்டுகிறார். ஓகே, if I bring my hurts to Jesus, he shows me his compassion. என்னுடைய காயங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய நஷ்டங்கள், என்னுடைய பாரங்கள் நான் அவர்கிட்ட கொண்டு வரும் போது அவர் என் மேல் இரக்கம் காட்டுகிறார். அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல வாழும் போது நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், நம்மளுடைய பிசினஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம், நம்மளுடைய உறவுகள் கூட ப்ராப்ளமா இருக்கலாம், வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் கூட பிரச்சனையா இருக்கலாம், நம்மளுடைய தகப்பன் அம்மா அவங்க கூட பிரச்சனையா இருக்கலாம். ஸோ இந்த எல்லா பிரச்சனையில நம்மளுக்கு சில உணர்வுகள் வருதுல்ல, கோபம் வருது, இல்லைன்னா அழுத்தம் வருது, அது எல்லாமே நம்ம வந்து அவர்கிட்ட கொண்டு வர முடியும். அவர் வந்து அதுக்கு வாய்ப்பளிக்கிறார். ஸோ அவர்கிட்ட நம்ம அதை கொண்டு வரும்போது அவர் என்ன காட்டுறாருன்னு நம்ம கிட்ட இரக்கம் காட்டுறாரு. மத்தேயு 9:36 அவர் சொல்றாரு, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, இரக்கம்னா அதுதான் மனதுருகி, நம்ம மேல மனதுருகி அவர் நம்மளை சந்திச்சு நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை மீட்டுக்கொள்றாரு. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தேற்றம் அந்த நேரத்துல வேணுமோ அது அவர் நம்மளுக்கு அளிக்கிறார். ஓகே, ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தைகள் இருக்குது. முக்கியமா அதாவது உங்ககிட்ட யாருன்னா வந்து அவங்களுடைய பிரச்சனை, கஷ்டம், குழப்பம் அது சொல்லும் போது நீங்க வந்து சிம்பத்தி காட்டலாம். சிம்பத்தினா தெரியுமா?
அதுக்கு தமிழ்ல தேடி இந்த வார்த்தை அது வந்து அனுதாபம் அப்படின்னு சொல்றாங்க. அனுதாபம், பரிதாபம், அனுதாபம். ஓகே, அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நேரத்துல சிம்பதி காட்டும் போது உங்கள் காயத்துக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான் நீங்க சொல்லுவீங்க. நான் வருத்தப்படுறேன், நீங்க கஷ்டப்பட்டீங்க, யார இறந்துட்டாங்க, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, கால் உடஞ்சிச்சு, இந்த மாதிரி வியாதி, கேன்சர் வந்துருச்சு, எய்ட்ஸ் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு கேட்டு நீங்க வந்து சிம்பத்தி காட்டும் போது நீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க, அதோட நீங்க முடிச்சிடுறீங்க. அதுக்கு நிகர இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னா எம்பத்தி. அதுக்கு தமிழ் வார்த்தை நான் தேடிட்டு இருந்தேன், பச்சைத்தாபம்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனா அர்த்தம் பாத்தீங்கன்னா அர்த்தம் கரெக்டா போட்டுக்கிறாங்க, மற்ற ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளும் திறன், அதுதான் எம்பத்தி. ஓகே, சோ அத எம்பத்தி காட்டும் போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, உன்னுடன் சேர்ந்து நானும் உன் வலியை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து அவர் எப்படி ஃபீல் பண்றாரோ, எப்படி உணர்றாரோ அவருடைய வலி, அது என்னவா இருந்தாலும் நீங்க வந்து அது பகிர்ந்து கொள்றீங்க, நீங்களும் அதே போல அனுபவிக்கிறீங்க. ஆனா இரக்கம்னு சொல்லும் போது, கம்பேஷன் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதோடைய அர்த்தம் இரக்கம். அது என்ன சொல்லுதுனாக்கா, உங்கள் காயத்தை நிறுத்த என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்வேன். அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு செஞ்சாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த உலகத்துல பாவியா பிறக்கிறோம். நம்ம அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்கொள்றதுக்காக அநேக காரியங்கள் செய்யறோம். என்ன செய்யறோம்? இங்க நடந்து போறோம், உபவாசமா இருக்கிறோம், என்னென்னமோ நம்ம ட்ரை பண்றோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம். என்ன பண்ணாலும் அது வந்து பத்தாது. அந்த மீட்பு, அந்த மன்னிப்பு கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த உலகத்திலே நம்ம பாவியா இருக்கும் போது என்ன செஞ்சாலும் அது பத்தாது. அதனால நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. அதனாலதான் கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. நமக்காக அவர் வந்து தன் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்தினார். அதான் மற்றவர்களுக்கு நீங்க வித்தியாசம் பார்க்கும் போது இதுதான் அவருடைய சிறந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சார். தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை வந்து கர்த்தரின் அந்த தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாத்தி நம்மளுக்கு வந்து மீட்பு கொடுத்தாரு, சந்தோஷம் கொடுத்தாரு. ஓகே, மத்தேயு 20:28 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரனும் பணிவிடை பெறும்படி வராமல் பணிவிடை செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். சோ அவர் பணிவிடை செய்யும் வந்தாரு, பணிவிடை வாங்கறதுக்காக வரல, நம்ம கிட்ட நமக்கு பணிவிடை செய்ய வந்தார். அதனால்தான் அன்னைக்கு அந்த பெரிய வியாழன் அன்னைக்கு நம்ம பார்த்தோம், அவரு வந்து நம்மளுக்கு வழி காட்டிட்டு போறாரு, எப்படி வந்து ஒருத்தரை நம்ம வந்து பணிவிடை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்து இந்த உலகத்தை உருவாக்குனவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனாலும் மனுஷ ரூபத்துல வந்து மனுஷனுடைய காலை கழுவி அவரு காட்டுறாரு எப்படி பணிவிடை செய்யணும்னு சொல்லிட்டு. அது இல்லாம அதுல இருந்து இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு தன்னுடைய உயிர் கொடுக்குறார், கடைசி சொட்டு ரத்தம் போற வரைக்கும். ஏன்னா அவர் குத்தும் போது என்ன வந்துச்சு? தண்ணி தான் வந்துச்சு, தண்ணி ரத்தம் கலந்து வெளியில வந்துச்சு உடம்புல இருந்து. சோ கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கொடுத்தாரு. எதுக்காக? நம்மளை மீட்கொள்ளணும்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அவர் வந்த காரணம் வந்து பணிவிடை செய்ய, கொடுக்க, தன்னுடைய உயிர் கொடுத்தாரு. சோ இந்த சர்வ் அண்ட் கிவ், பணிவிடை செய்யறது கொடுக்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவனின் அடையாளமாக இருக்குது. நம்ம இந்த உலகத்துல வந்து நமக்காக வாழல, நம்ம வந்து எதுவுமே கிடையாது. அது நான் முன்னாடி தாழ்மை பத்தி சொல்லும் போது அதே சொன்னேன் நான். நம்ம வந்து எதுவுமே கிடையாது, நம்ம பிக்சர்ல கிடையாது. ஆனா நம்ம இந்த உலகத்துல வாழும் போது கர்த்தர், இன்னொரு மனிதன், அவங்க தான் முக்கியம், நம்ம கிடையாது. நம்மளை வந்து ஆல்ரெடி மீட்பு கொடுத்துட்டார் கர்த்தர். அந்த மனுஷனுக்கு மீட்பு வேணும். நம்ம யாரை பார்க்குறோமோ, நீங்க ரோட்ல நடந்து போகும்போது, உங்க வீட்டுல, நீங்க வேலை செய்யற இடத்துல, அவங்களுக்கு தான் மீட்பு வேணும். அவங்களுக்காக நீங்க என்ன செய்யறீங்க? உங்க மீட்பை வந்து நீங்க எப்படி பகிர்ந்து கொள்றீங்க? ஏன்னா அவங்கள வந்து மீட்கொள்றதுக்காக
இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. ஆனா அந்த செய்தி அவங்களுக்கு சொல்ல அவர் வந்து நம்மளை நியமித்திருக்கிறார். ஸோ இது நம்ம மறக்க கூடாது. 2வது காரியம், நான் அவரை பின்தொடர் தேர்ந்தெடுத்தால், நல்லா கேட்டுக்குங்க, அவரை பின்தொடர் தேர்ந்தெடுத்தால் இயேசு என்னை சரியான திசையில் வழி நடத்துவார். நாம் தேர்ந்தெடுக்கணும். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை இது உள்ள மறைந்திருக்குது. அது என்னன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நம்ம வந்து ஒன்று இயேசுவை நம்ம பின்தொடரணும், இல்லைன்னா இந்த உலகத்தை பின்தொடரணும். எது நம்மளுக்கு வேணும்? அந்த சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் வந்து அது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 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 அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, நீங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். இந்த உலகத்துல வாழும் போது நான் சொன்ன இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வழி தப்பி போயிடும். தெரியாம நடக்கும், தெரிஞ்சு கூட நடக்கும். ஆனா முக்காவாசி நேரம் வந்து அதுக்கு அந்த சுய புத்தி இல்லாதனால அது எப்படியாச்சும் திசை மாறி போயிடும். நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். நம்மளுக்கு சுய புத்தி இருக்குது, ஆனாலும் யாருன்னா எதனா சொல்றாங்கனாக்கா உடனே அதை நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம், அக்செப்ட் பண்ணிடுறோம், உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் அந்த மெசேஜை, உடனே அதை வந்து நம்பிடுறோம். இது அங்கதான் பிரச்சனை வருது. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த ஆட்டுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லை. அதனால்தான் அது அவ்வளோ ஒரு ஆப்டான ஒரு விஷயத்த அந்த சங்கீதம் மூலமா கர்த்தர் கொண்டு வர்றாங்க நம்ம முன்னாடி. ஸோ நீங்க ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது சுத்தி பார்க்க போறீங்க. அப்போ நீங்களா போய் சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும், இல்ல உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? எந்த இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும், எந்த இடத்துல போலாம் நல்லா சீப்பா துணி கிடைக்கும், ஆனா நல்லா இருக்கணும் துணி, எந்த இடத்துல போனா நம்ம நல்ல சீனரிஸ் எல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு வழிகாட்டி இருக்கும் போது தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழும் போது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தான் நல்ல மேய்ப்பன் நமக்கு. ஸோ நம்ம வந்து அவரை தேர்ந்தெடுத்து அவர் கையில நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சாதான் அவர் வந்து நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா ஒரு மெய்ப்பனுக்கு வந்து ஒரு ஆடோட அதிகமா தெரியும், ஞானம் அதிகம், எல்லாமே தெரியும் அந்த மெய்ப்பனுக்கு. எங்க போனா வைல்ட் அனிமல்ஸ், அந்த விலங்குகள் இருக்கும், அதுக்கு ஆபத்தான விலங்குகள் இருக்கும், எங்க போனா அந்த ஆடுக்கு வந்து ஆபத்து, டேஞ்சரு, எங்க போனா நல்ல புல்லு கிடைக்கும், எங்க போனா தண்ணி கிடைக்கும், இந்த ஜியோகிராபிக் நாலேஜ் கூட அந்த மெய்ப்பனுக்கு இருக்கும் போது அந்த ஆடு வந்து அப்படியே கண்மூடித்தனமா அந்த மெய்ப்பனை அப்படியே பின்தொடர்ந்து போகும்போது அந்த ஆடுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மெய்ப்பன் கரெக்டா அங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு, அதுக்கு கிடைக்குது, அது ஜாலியா இருக்குது. அதே தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. ஆனா நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிரி தொடர்ந்து போராடின்றான். அவன் நிறைய திட்டங்கள் போடுறான். நீங்க கர்த்தர் பின்னாடி, இந்த நல் மெய்ப்பர் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் போடுறான். உங்களுக்கு நிறைய ஆசையை காட்டுறான். அப்பதான் நீங்க திசை மாறி போயிடுறீங்க. ஆனா அது நீங்க எடுக்கிற முடிவு. ஓகே, அதே போல இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த மெய்ப்பன் வந்து ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பன் வந்து ஆடுகளுக்கு முன்பாக போவோம். அங்க ஒரு போட்டோ இருக்குது பாருங்களேன், கட் பண்ணிட்டீங்களா? 3 போட்டோ இருக்கும். இந்த செம்மறி ஆடு, நம்ம பேசுறது வந்து செம்மறி ஆடு பத்தி. வெள்ளை ஆடு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த வெள்ளை ஆடு அப்புறம் மாடு, அதை மேய்க்கிறவன் வந்து அதுக்கு பின்னாடி போவான். ஆனா செம்மறி ஆடுக்கு மெய்ப்பன் வந்து முன்னாடி போவான். அங்க பாருங்க, அது உங்க மைண்ட்ல நிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டேன் நான். சோ இங்கே நம்ம மெய்ப்பன் வந்து நம்ம முன்பாக போறாரு. யோவான் 10:4 போட்டிருக்குது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான்.
அப்ப உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த நல் மெய்ப்பன் நடந்து போகிறார். நீங்க வெறும் அவரை ஃபாலோ பண்ணா போதும். நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம். உங்க மூளையை போட்டு நீங்க கசக்கி நீங்க ரொம்ப யோசித்து ஆர்குமெண்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவர் எங்க கொண்டு போறார் அப்படியே போங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து நம்மளை அன்பாக வழி நடத்துறார். அது உறுதி, அது வசனத்திலே இருக்குது. ஓகே, மூணாவது காரியம், நான் கொஞ்சம் சீக்கிரம் போறேன், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மூணாவது காரியம் என்னன்னா, இஃப் ஐ கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் வாண்டர் ஆஃப், ஜீசஸ் ஃபைண்ட்ஸ் மீ அண்ட் பிரிங்ஸ் மீ பேக். அதாவது நான் குழப்பம் அடைந்து வழி தப்பி போகும் போது இயேசு கிறிஸ்து என்னை தேடி என்னை கண்டுபிடிச்சு என்னை திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வரார். இது அவர் செய்யறாரு. நான் என்ன பண்றேன், வழி தப்பி போயிடுறேன், அவ்வளவுதான். ஆனா என்னை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வர அவ்வளோ காரியங்கள் அவர் செய்யறாரு அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம். ஏன்னாக்கா ஏன் செய்யறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மத்தேயு 18:12 போட்டுக்குது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோன்னு கேட்கிறாரு. அந்த ஒரு ஆடு போறது அவருக்கு பொறுக்காது. அவர் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் அவரு நிம்மதியா இருக்க மாட்டார். அப்போ நீங்களே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏன்னா ஒவ்வொரு ஆடுக்காக அவர் தன்னுடைய உயிர் கொடுத்தார், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தார். அதனால அந்த ஆடு மேல அவர் உயிர் வச்சிருக்கிறாரு. அதனால்தான் அந்த ஆடு வழி தப்பி போகும்போது அவர் போய் தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படியாச்சும் கொண்டு வர்றாரு சரியான பாதைக்கு. சோ ஒரு ஆடு கூட தவறி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு திட்டமா இருக்கிறார். லூக்கா 19:10 போட்டிருக்குது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சோ இழந்து போறது அவருக்கு பிடிக்காது. அதனால அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ரட்சிக்க தான் அவர் வந்திருக்கிறார். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு எதனா ஒன்று செய்யறோம், அப்புறம் தூங்குறோம், அப்புறம் ஏந்திரிக்கிறோம், அப்புறம் நம்ம வேலைக்கு போறோம். ஆனா உங்களுக்கு தெரியாது உங்க பின்னாடி அவர் எவ்வளவு வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு. நீங்க தூங்கி இருக்கும் போது அவர் முழிச்சிருக்கிறாரு, அவர் உங்களுக்காக திட்டம் போடுறாரு, உங்களை எப்படி மீட் கொள்ளணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஓகே, ஸ்லைட் 20 போட்டிங்களா? ஓகே, அதாவது பரலோகத்துக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாதுங்க. இவர் மட்டும்தான் வழி, இவர் மட்டும்தான் வழி. ஏன்னாக்கா நான் கடைசியில் வரும்போது சொல்றேன், மற்ற மதங்கள்ல எப்படி அவங்க வழி காட்டுறாங்க, என்ன செய்யறாங்க, இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் வரும்போது காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏசாயா 53:6 ஏசாயா சொல்றாரு, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி இருந்து அவனவன் தன் வழியில போனோம். அவனவன் தன் 100 ஆடுனா 100 தன் வழியில போயிடும். ஆனா அவரு அப்படி விட மாட்டாரு. கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இப்படிதான் அவர் எல்லா ஆடுகளை தன்னுடைய மந்தையில சேர்த்தார். அதாவது எல்லா ஆடுகளுடைய அக்கிரம், அதோடைய அர்த்தம் என்னன்னா எல்லா மனுஷர்களுடைய பாவம் அவர் யார் மேல விழ பண்ணினார்? அவர்னா யாரு? கர்த்தர் யார் மேல விழ பண்ணினார்? இயேசு கிறிஸ்து மேல. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. அதனால்தான் இப்போ அந்த 7 வார்த்தைகள் நம்ம தியானிச்ச பாருங்க. அதுல ஏலி ஏலி லமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரன்னு யார் எடுத்தீங்க? அது நீங்க இது இந்த 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 மேட்டர் சொன்னீங்களா? இல்ல, எனக்கு நான் சரியா கவனிக்கல.
ஆனா அந்த நேரத்துல மொத்த உலகத்தின் பாவங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்த எல்லா மக்களுடைய பாவங்கள், அவர் உயிரோட வாழும் போது இருக்கிற மக்களுடைய பாவங்கள், அவருக்கு பின்வரும் மக்களுடைய பாவங்கள், எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் அவர் மேல விழ பண்ணும் போது கர்த்தருக்கு பாவத்துக்கு எந்த உறவு கிடையாது. அதனாலதான் கர்த்தர் பின்வாங்கினார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் அதாவது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் என்னைக்குமே பிரிஞ்சது கிடையாது. ஆனா அந்த நேரத்துல பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைனாலதான் அவரு கதறி அழுது சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆனா அவருக்கு தெரியும், அது ஜஸ்ட் ஒரு 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 உணர்வு அவர் காட்டுறாரு சொல்லி, நம்ம இது வரைக்கும் பிரிஞ்சதே கிடையாது, ஏன் என்ன கைவிட்டீர்ன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ரீசன் ஏன்னா உலகத்தில் மொத்த பாவம் அவர் மேல விழ பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு தான், ஆனாலும் அந்த பிரிவினை தாங்க முடியாத ஒரு பிரிவினையா இருந்துச்சு. ஆனா எதுக்காக? உங்களை என்ன இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்பதற்காக அவர் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சார். சோ அதனாலதான் அவர் நம்ம மேல அவ்வளோ அக்கறையா இருக்கிறார். ஒருத்தர் கூட தவறி போகக்கூடாது, ஒருத்தர் கூட தொலைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே கரிசனை காட்டி நம்ம மேல ஒரு ஒரு இரக்கம் காட்டி நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுறாரு அவரு. ஓகே, இங்க ஒரு முக்கியமான காரியம் வருது. உங்க பிள்ளை இப்போ ஏட்ரியன் இருக்கிறான்ல, நீங்க எங்கன்னா போறீங்க, அவன் தொலைஞ்சிடுறான், என்ன பண்ணுவீங்க? தேடுவீங்க. கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? சிரிச்சிப்பீங்க. அதுதான் சிரிச்சிக்கிறது, இல்ல தண்டிப்பீங்க. ஓகே, சோ இங்க இந்த 2 வார்த்தை நான் சொல்லிட்டேன் பாருங்க, தண்டிக்கிறது, சிரிச்சிக்கிறது. இதுல வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா, தண்டனை என்பது கோபத்தால் தூண்டப்பட்ட கடந்த கால தவறுக்காக ஒரு செயல். ஏற்கனவே ஒரு தவறான செயல்ல ஈடுபட்டதுனால உங்களுக்கு கோபம் வந்துக்குது. அந்த கோபம் தூண்டி விட்டு நீங்க தண்டிக்கிறீங்க. ஆனா சிட்சிப்பது என்ன? சிட்சிப்பது ஒழுக்கம். சிட்சிக்கிறதோ ஒழுக்கம் கொண்டு வர்றது ஒழுக்கம் என்பது இல்ல சிட்சிக்கிறது என்பது அன்பினால் தூண்டப்பட்டு எதிர்காலத்திற்கு தயாராகிறது. அங்க அன்பு வருது. சோ கர்த்தர் நம்ம வழி தப்பி போகும்போது நம்மளை சிட்சித்து நம்மளை ஒழுக்கம் கத்து கொடுத்து நம்மளை எதிர்காலத்துக்கு தயாராக்குறார். நம்ம திருப்பி அப்படி செய்யக்கூடாது, திருப்பி அப்படி வழி தவறி போகக்கூடாது, திருப்பி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடிக்கடி அந்த சிக்ஷனை வந்துகிட்டே இருக்கும். அது வேதத்திலே இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பத்தி கேட்டிருக்கிறோம். கேக்குதுங்களா? ஒரு ஆடு தவறி போனா கூட இந்த ஆடுகளுக்கு புத்தி கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், பின்னாடியே போகும். அந்த ஆடு அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மொத்த ஆடு போயிடும். அது போய் எங்கன்னா மாட்டிக்கின்னு அது செத்துருச்சுன்னா இதெல்லாம் கூட போய் செத்துரும். எவ்வளவு டேஞ்சர்! அதனால்தான் சிக்ஷிக்கணும், அது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த அளவுக்கு சிக்ஷிப்பாங்க பாருங்க. சில நேரத்துல மெய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆடு ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி சிலுமிச பண்ணினே இருக்குதுன்னா காலை உடைச்சிடுவாங்க. வேணும்னு சொல்லிட்டு காலை உடைப்பாங்க. அது போட்டீங்களா? அந்த போட்டோ போட்டீங்களா? அந்த ஸ்லைடு பார்த்த பரிதாபமா இருக்குது. ஆனா அதுடைய நல்லதுக்காக தான் அன்பால செய்யற ஒரு கஷ்டமான காரியம். அது உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கும். நம்ம அப்படிதான் இருக்கிறோம், ஆடு மாதிரி. ஏற்கனவே சொன்ன போல நம்ம அடிக்கடி வழி தவறி போயிடும். யாருன்னா ஒண்ணு சொல்றாங்க, இப்படி போ அப்படி போ, இது செய் அது செய்யனா, வேதத்தை வாசித்தா தானே நம்மளுக்கு புத்தி இருக்கும். இது செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஞானம் வேணும்னாக்கா வேதம் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
அதை வாசிக்கலைன்னா யாரை எப்படி சொன்னாலும் அப்படி போயிடுறோம், நம்ம அலைந்து திரிகிறோம். சோ அந்த நேரத்துல கர்த்தர் வந்து நம்மளை சிக்ஷிப்பார். எப்படி? ஒரு வியாதியை கொடுத்து, உங்க வேலையை வச்சு உங்களை சிச்சிப்பாரு, பணம் வச்சு சிச்சிப்பாரு, உங்க குழந்தைய வச்சு உங்களை சிச்சிப்பாரு, உங்க தாய் தகப்பனை வச்சு உங்களை சிச்சிப்பாரு. எதுனா ஒண்ணு, அது எனக்கு தெரியாது, அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. அவருக்கு தெரியும் யாருக்கு எது பெஸ்ட். கால் உடைக்கிறதா, வால் வெட்டுறதா, காது வெட்டுறதா அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது அவரு. ஆனா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னதுனால அவர் கோபத்துல செய்யலாது, அன்பால செய்யறாரு. அந்த ஆடு உடைய ரட்சிப்புக்காக. அதாவது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அந்த ரட்சிப்பு பத்தி பேசல நானு. கடைசி ரட்சிப்பு ஒண்ணு இருக்குதுல்ல, இது தொடர்ந்தா தானே அது கிடைக்கும். பரலோகம் எப்படி போவீங்க? தொடர்ந்து பாவம் செஞ்சாவா பரலோகம் போவீங்க? இல்ல, கிடையாது. ஓகே, சோ அந்த ரட்சிப்புக்காக, அந்த கடைசி ரட்சிப்புக்காக அவர் வந்து ஏதாவது இந்த மாதிரி அனுமதிப்பார் உங்களுடைய சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில. இங்க இன்னொரு காரியம் ஒண்ணு இருக்குது. உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள், எல்லா பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்து அந்த தண்டனை அனுபவிச்சிட்டாரு. அதனால அவர் திருப்பி உங்களை தண்டிக்க மாட்டாரு. ஒரே பாவத்துக்காக 2 பேரை தண்டிப்பாரு, 2 முறையா தண்டிப்பாரு? கிடையாது. ஏற்கனவே தண்டனை இயேசு கிறிஸ்து வாங்கிட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல ரட்சிப்பு கிடைச்சிடுது. அப்ப திருப்பி திருப்பி அதே தப்புக்காக அவர் தண்டிக்க மாட்டாரு, ஆனா சிக்ஷிப்பார். புரியுதா இப்போ உங்களுக்கு அர்த்தம்? So your punishment has been paid for by Jesus. If you have put your faith in Jesus, God will not punish you twice for your sins. ஒரு முறை தண்டனை போதும். ஒரு தவறுக்கு ஒரு தண்டனை, 2 தண்டனை கிடையாது. அந்த தண்டனை தான் இயேசு கிறிஸ்து வாங்கினாரு. ஏன்னா ஏசாயா 53:5 போட்டிருக்குது, நம்முடைய மீறுதல்களில் நிமித்தம் அவர் காயப்பட்டு. யாருடைய மீறுதல்? நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு அவர், பாருங்க. ஆனா இருக்கிறாரு, இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங். வேற எந்த ஒரு மதத்திலே வேற எந்த நபரு இறந்து போயிட்டு திருப்பி உயிர்ப்பித்து உயிரோட இருக்கிற சரித்திரமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அடிச்சு சொல்லுங்க, யாருக்கிட்ட நீங்க பேசலாம், அடிச்சு சொல்லலாம், நான் நம்புகிற தேவன் உயிரோட இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு மேல முன்னாடி இந்த உலகத்திலே நடந்தார், வாழ்ந்தார். நான் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்கள் அனுபவித்தார். என்னை போல சாப்பிட்டார், தூங்கினார், டயர்டானாரு, அவருக்கும் வேர்த்துச்சு, அவரும் கஷ்டப்பட்டாரு, அவருக்கும் சோகம் இருந்தது. ஆனாலும் அவர் இறந்து போயிட்டு திருப்பி உயிரோட எழுந்தார். அதுதான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். என்ன? ஈஸ்டர். வேற எந்த நபர் இந்த உலகத்துல அப்படி பண்ணல. அதனால்தான் அவர் உயிருள்ள தேவன். அதாவது நீங்க உபதிரவப்படும் போது நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் 119:71 போட்டிருக்குது, நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது. சொல்ல முடியுமா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப உபதிரவப்பட்டாதான் பிரமாணம் கத்துக்கொள்கிறேன், இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு போயின்னு இருக்கிறேன். ஓகே. ஆனா இந்த பிரமாணங்கள், கர்த்தருடைய பிரமாணங்கள் கற்றுக்கொள்வதற்கு நம்ம நம்மளை ட்ரெயின் பண்ணோம். நீங்கள் கர்த்தரின் கொள்கைகளில் பயிற்சி பெற்றிருந்தால் நீங்கள் வழி தவறி செல்ல மாட்டீர்கள். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஞானம் கர்த்தருடைய வேதத்திலே மட்டும்தான் இருக்குது. அந்த வேதம் நீங்க படிக்க படிக்க படிக்கதான் அந்த ஞானம் உங்களுக்குள்ள வரும்.
மறந்தி என்ற ஒரு தடுப்பு இருக்குதுல்ல, அதை தாண்டி வரும் உங்களுடைய டிஎன்ஏ. என்னது பழக்க தோஷம் சொல்றாங்க தமிழ்ல. அந்த மாதிரி அந்த ஞானம் வந்து உங்களுக்கு பழக்க தோஷமா மாறினாதான் யாரு என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, யாரு எந்த வழி காட்டினாலும் நீங்க போக மாட்டீங்க. அதனால்தான் வாரத்துக்கு அத்தனை முறை நாங்க இங்க கூடும் போதெல்லாம் சொல்றது என்ன, பைபிள் வாசி ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி ஜெபம் பண்ணு. ஏன்னா ஞானம் அங்க இருக்குது, உன்னுடைய ரட்சிப்பு அங்க இருக்குது, உன்னுடைய சமாதானம் அங்க இருக்குது, உன்னுடைய பாதுகாப்பு அங்கதான் இருக்குது. அதனால நீ வாசி, வேதத்தை வாசி. அது வந்து அர்த்தம் சொல்றதுக்கு நாங்க இருக்கிறோம் இங்க. பயிற்சி வேணுமா, அதுக்கு நாங்க இருக்கிறோம் இங்க. உனக்கு புரியலையா, நாங்க இருக்கிறோம் இங்க. இல்லைன்னா எங்களுக்கு மேல ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரு, ஜெபம் பண்ணி கேளு, அவர் சொல்லுவாரு. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா நேரம் வந்து எதுல செலவழிக்கிறோம், செல்போன் இல்ல டிவி. இல்ல இந்த செல்போன் டிவி நம்ம செலவழிக்கிற நேரம் கர்த்தருடைய வேதத்துல செலவழிச்சா நம்ம ஞானிகளா மாறுவோம். அந்த வேதம் உங்களுக்குள்ள நிறையனாக்கா நாங்க இங்க இருக்கிறோம், அதுக்குதான் இங்க கூடுறோம். வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க, புதன்கிழமை வாங்க, முழங்கால் யுத்தத்துக்கு வாங்க, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க. ஒவ்வொரு முறை கூடும் போது நாங்க என்ன பேசுறோம், வேதம் தான் பேசுறோம், ஞானம் தான் பேசுறோம். ஓகே, நீங்க வழி விட்டா தானே. 4வது காரியம், நான் தடுமாறி விழுந்து தோல்வி அடைந்தால் இயேசு கிறிஸ்து என்னை மீண்டும் நிறுத்த வைக்கிறார். If I stumble and fall, Jesus rescued and recovers me. அதாவது இந்த ஆடு வந்து அதுக்கு எப்பவுமே நடக்கிற ஒரு காரியம் இது, தடுமாறி விழுந்து தோல்வி அடையும். ஏன்னா அது வழி தப்பி போயிடுதுல்ல, அதுக்கு தெரியல எங்க எப்படி போகணும்னு சொல்லிட்டு, அது சும்மா அப்படியே கனாபினான்னு போயிடும் எங்கன்னா. அப்ப அதுக்கு இதுதான் நடக்கும். அதனால்தான் அந்த மெய்ப்பன் வந்து எப்பவுமே ஒரு கண்ணு வச்சிருப்பாரு. மத்தேயு 12:11-12 போட்டிருக்குது, அதற்கு அவர், உங்களில் எந்த மனிதனுக்காவது ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை விட மனிதனாவன் எவ்வளவோ விசேஷித்தனா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஆடுக்கு நீ வேலை செய்யக்கூடாத நாள்ல நீ வந்து அக்கறை வைக்கும் போது ஆட்டோட மனுஷன் வந்து எவ்வளோ விசேஷித்தவனா இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அக்கறை வந்து கர்த்தர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் கூட இணைந்து இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். நீங்க எப்படிப்பட்ட குழியில விழுந்திருக்கிறீங்க? ஆடு வந்து வழி தவறி போயிட்டு குழியில விழும். உங்களுடைய குழி என்ன? நைதிகமான ஒரு குழியா, எது சரி எது தவறுன்னு சொல்லி தெரியாம, இல்ல பணம் சம்பந்தப்பட்ட ஒரு குழியா, இல்ல லௌகீக ஆசையில ஒரு குழியா? எப்படிப்பட்ட குழியில மாட்டிருக்கீங்க? நீங்க எப்படிப்பட்ட குழியில மாட்டிருந்தாலும் அவர் உங்களை மீட்க வல்லவரா இருக்கிறார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோசித்து பாருங்களேன், நீங்க ஒரு 30 அடி குழியில விழுந்து கிடக்குறீங்க. புத்தர் வராரு, உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? நீ உன்னுடைய பிற்காலத்துல செஞ்ச காரியங்களில் இது என்ன விளைவு? கர்மான்றாங்களே, கர்மா. நீ பிற்காலத்துல என்னென்ன தவறுகள் செஞ்ச, அதுடைய விளைவு தான் இது, நீ குழியில விழுந்து கிடக்குற இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இஸ்லாம் மதம் என்ன சொல்லும்? நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கீழ்ப்படியில, அதனால்தான் உனக்கு இந்த நிலைமை. இந்து மதம் என்ன சொல்லும்? இது மாயடா, இது ஒண்ணு இல்ல, நீ நினைக்கிற குழியில இருக்கிற, அதனால்தான் நீ குழியில இருக்கிற, அது குழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா உன் பாடு உனக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மாயான்னு சொல்றவனுக்கு தெரியாது.
இந்த இந்த காலத்துல ஒரு புது விதமான ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அது பேரு நியூ ஏஜ் மூவ்மெண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னால செய்ய முடியும், உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குருவியை பிடிச்சி அதோடைய ரெக்கையை வெட்டிட்டு உன்னால பறக்க முடியும், உனக்குள்ள இருக்குது சொன்னா பறந்துருமா? நேர்மையான சிந்தனை பத்தாதுங்க. நேர்மையான சிந்தனை பத்தாது. பாசிட்டிவ் திங்கிங் இஸ் நாட் இனஃப் டு சால்வ் யுவர் இஷ்யூஸ். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? வா கை கொடு, நான் உன்னை தூக்குறேன். அதுதானே பண்ணாரு அவரு, அதுதானே செஞ்சாரு. உனக்காக எனக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்காக அவர் உயிர் கொடுத்தாரு. கடைசி சொட்டு ரத்தம் வர தன்னை உயிர் கொடுத்தாரு. அதுக்குதான் அவர் நல்ல மேய்ப்பர். அவர் போல இன்னொரு நல்ல மேய்ப்பர் இந்த உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. அதனால்தான் 2.3 பில்லியன், அதாவது 230 கோடி மக்கள் அவர் பின்னாடி செல்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக முஸ்லிம் நாடுகள்ல ஒருத்தன் கிறிஸ்தவனா மாற முடியாது. ஆனா இன்னைக்கு அவங்க உயிர் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு லட்சத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நேரடியா தரிசனம் கொடுக்கிறார். அதனால அவங்களால மறுக்க முடியல. பேச்சால அவங்க உங்களை தோல்வியை அடைக்கலாம். பேச்சு, தர்க்கம், அது மூலமா நீங்க அவங்க கூட ஜெயிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவே நேரடியா அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால்தான் லட்சக்கணக்கான ஜனங்க இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள்ல, ஈரான்ல, ஈராக்ல, மற்ற முஸ்லிம் நாடுகள்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னாக்கா அவர் ஒரு நல் மேய்ப்பர். அவர் நீ வா, நீ செய் அப்படின்னு சொல்ற. நான் செஞ்சிட்டேன், நீ கை கொடு, நான் உன்னை காப்பாத்துறேன். God doesn't cause us to suffer. கர்த்தர் நமக்கு துன்பம் தருவதில்லை. உறுதி. கர்த்தர் யாருக்கும் துன்பம் தர மாட்டாரு. இங்க சில முக்கியமான கருத்துகள் நான் உங்க முன்னாடி வைக்க போறேன், கவனமா கேளுங்க. ஆனா கர்த்தர் துன்பத்தை அனுமதிப்பார். ஏன்? ஏன்னா கர்த்தர் நினைச்சா உங்க துன்பத்தை அப்படியே ஒரே நிமிஷத்துல அப்படியே எடுத்துடலாம். ஆனா கர்த்தர் உங்களே என்னைய ஒரு ரோபோ மாதிரி ட்ரீட் பண்ணல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு தேர்வு எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார் இல்ல. நீங்க கர்த்தரை வேண்டான்னு சொல்லலாம், அவர் அதுக்காக உங்க மேல பழி வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் அவரு. நீ வேண்டாம், நீ போ, நான் வேற வழி பார்த்துக்கிறேன்னு அப்படி சொன்னீங்கன்னா அவர் உங்களை தண்டிக்க மாட்டாரு. அது கடைசியில வர அது நியாய தீர்ப்பு, அது வேற. ஆனா நீங்க இங்க வாழும் போது சொல்றேன் நான். ஏன்னா அந்த சுய விருப்பம் ஒரு ஒரு கிஃப்டா எல்லா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது எந்த விலங்குக்கு கிடையாது, எந்த பறவைக்கு கிடையாது, மனுஷருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த அந்த இந்த சுய தேர்வு, சுய விருப்பம் நம்முடைய மிகப்பெரிய பரிசா இருக்குது. அதே நேரத்துல அது மிக மோசமான சாபமாவும் இருக்குது. எப்படி சொல்றீங்க பாஸ்டர் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம செய்யற முடிவு, நம்ம எடுக்கிற முடிவுகள், தவறான முடிவுகள். நீங்க எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும், நீங்க எப்படிப்பட்ட வேலையில சேரணும், இதெல்லாம் நம்ம செய்யற முடிவு, நம்ம எடுக்கிற முடிவுகள் இல்ல. நம்ம காசை பார்த்து ஒரு வேலையில சேர்ந்துடுறோம், அந்த வேலை நம்மளுக்கு என்ன பண்ணுது? குழி உள்ள கொண்டு போய் போட்டுருது இல்ல. இப்ப நீங்க ஒரு சாராய கடை, ஒரு பார்ல போய் வேலை செய்றீங்க, இல்ல ஒரு மசாஜ் பார்லர்ல போய் வேலை செய்றீங்க, ஏன்னாக்கா அங்க அதிகமா காசு தரான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போலீஸ் ரைடு வந்தா என்ன ஆகுது? வெக்கமன் சொல்ற ஒரு குழியில போய் விழுறீங்க. போலீஸ் ரைட் பண்ணி எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவான். அங்க வர கஸ்டமர்ஸையும் பிடிப்பான், அங்க வேலை செய்யறவங்களுக்கும் பிடிப்பான், அந்த ஓனரையும் பிடிப்பான். ஒரு வெக்கமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறீங்கல்ல.
அப்ப யார் எடுக்கிற முடிவு? அது நாம் தான் எடுக்கிறோம். அது ஜஸ்ட் ஒரு உதாரணமா சொல்றேன் நான். நீங்க யாரு கல்யாணம் பண்றீங்க? கர்த்தருடைய சித்தத்தை தேடாமல் நீங்க திடீர்னு இந்த பொண்ணு அழகா இருக்குது, இந்த பையன் வந்து நல்லா இருக்கிறான், இவன் தான் சரியா இருப்பான், இவ தான் சரியா இருப்பான், எனக்கு வாழ்க்கை துணையா கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா அழுகைதான். யார் அந்த முடிவு எடுக்கிறான்? நீங்க தான் எடுக்கிறீங்க. நீங்க கர்த்தரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது வேற. ஆனா நீங்களா போய் அந்த குழியில மாட்டும் போது அதுதான் உங்களுக்கு ஒரு சாபமா மாறிடுது. கர்த்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் அந்த முடிவுல இல்ல, நீங்க எடுத்தீங்க அந்த முடிவு. சோ உங்களுடைய எல்லா பாடுகளுக்கு, எல்லா கஷ்டங்களுக்கு, எல்லா காயங்களுக்கு, எல்லா கண்ணீருக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா நீங்க தான் அந்த முடிவு எடுத்தீங்க. ராங் டிசிஷன்ஸ். God does not cause suffering, but he allows the consequences of our decisions. நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுக்க சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்க என்ன முடிவு வேணா எடுக்கலாம். ஆனால் உங்கள் முடிவுகளின் விளைவுகளிலிருந்து நீங்கள் விடப்படவில்லை. புரியுதா உங்களுக்கு? You are free to make your decisions, but you are not free from the consequences of your decisions. சங்கீதம் 71:20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். கர்த்தருக்கு அந்த வல்லமை இருக்குது. நீங்க எந்த குழியில விழுந்தாலும் அங்கிருந்து தூக்கி விட அவர் வல்லமையா இருக்கிறார். ஆனா உங்களுக்கு அவருக்கு ஒரு உறவு இருக்கணும். நீங்க அவரை பார்த்து கேட்கணும், அப்பதான் அவர் செய்வார். நீதிமொழிகள் 3:25-26 போட்டுக்குது. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பற்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். சோ என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் காக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா நீ அங்க அவரை கூப்பிட்டா மட்டும்தான், அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா மட்டும்தான், அவர் கூட தொடர்பு வச்சிருந்தா மட்டும்தான். 5வது பாயிண்ட், if I trust him to keep me, Jesus keeps me saved. அதாவது அவர் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பினால் இயேசு என்னை தொடர்ந்து காப்பாற்றுவார். என்னாகமம் 6:24 ஆரோனின் ஆசீர்வாதம் இங்க போடும்போது என்ன சொல்லுவோம்? அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். இப்ப மட்டும் இல்ல, காப்பார், என்றைக்கும் காப்பார். ஆனா உனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். எல்லாரும் காக்க மாட்டாரு. அந்த 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 காப்பாற்ற தன்மை கர்த்தருக்கு உண்டு. ஆனா அது யாருக்கு அளிப்பார்னா அவர் கூட தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும். அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, உன்னுடைய இரட்சகருடைய வேலை உன்னை காப்பாத்துறது, உன் வேலை கிடையாது. நீ அதை பத்தி யோசிக்காத, நீ அதை பத்தி எந்த முயற்சியும் எடுக்காத. அவர் காப்பார், அவர் காப்பார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, உன்னுடைய வேலை உன் கை அவர் கையில கொடுத்து நீ என்ன சொல்லணும்? கர்த்தாவே, நான் உண்மை நம்புறேன், உண்மை நேசிக்கிறேன், நீங்க கொடுத்த அந்த மீட்பை, இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கிற அந்த மீட்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை சொல்லி அவர் கூட நீங்க ஒரு தொடர்பு வச்சிருந்தா மட்டும்தான் அவருடைய வேலை செய்வார். அவருடைய வேலை உங்களை காப்பாத்துறது. So start belonging to God. கர்த்தருடைய நீங்க கர்த்தருடைய சொத்தாக முயற்சி பண்ணுங்க. அது என்ன பண்ணணும்? நீங்க பைபிள் வாசிக்கணும், நீங்க ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட நீங்க காலையில சங்கீதத்துல கேட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க சினிமா தியேட்டர்ல உட்காந்து அவர்கிட்ட பேச முடியுமா? நீங்க பார்ல உட்காந்து அவர்கிட்ட பேச முடியுமா?
அப்போ நீங்க அங்க போலாமா இல்லையான்னு சொல்ற முடிவு நீங்க தான் எடுக்கணும், நான் சொல்லக்கூடாது. நீங்க எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் பதில் சொல்லும் போது அந்த ஞானம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஞானம் வேணும்னா நீங்க பைபிள் வாசிங்க, அவ்வளவுதான். சோ உங்களை காப்பாத்துற வேலை உங்களது கிடையாது, அவருது. நீங்க என்ன பண்ணும்? அவரை நேசித்தே இருக்கணும், அவரை அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னாக்கா உங்களுடைய ரட்சிப்பு யாருமே திருட முடியாது. நான் 2 வசனம் வாசி முடிக்கிறேன். ரோமர் 8:38-39 இருக்குது, கேளுங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவுமே உங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. இன்னொரு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள வசனம். 2 பேதுரு 1:3. தேவனுடைய வல்லமை இயேசுவிடம் உள்ளது, நாம் வாழ்வதற்கும், இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கும் தேவனுக்கு சேவை செய்வதற்கும் தேவையான எல்லாவற்றையும் அவரது வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. சோ இந்த உலகத்துல நீங்க வாழணும், நீங்க தேவனுக்கு சேவை செய்யணும், அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. நாம் அவரை அறிவதால், எப்படி அறிவீங்க? ஞானம், வேதம் வாசித்தாதான் அவரை அறிஞ்சிக்கணும். அப்போ நாம் அவரை அறிவதால் நமக்கு இவை கொடுக்கப்பட்டுள்ளன. இயேசு தன் மகிமையினாலும் நம்மை அழைத்தார். சோ இது ஒரு இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அநேக நேரத்துல நம்ம யோசிப்போம், எப்படி வாழணும், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு தீமைகள் நம்மளை சுத்தி இருக்குது, இவ்வளவு ஜனங்க நம்மளை தொந்தரவு பண்றாங்களோ, நம்ம பத்தி பேசுறாங்களோ, பொறாமைப்பட, எல்லாத்துக்கும் என்ன தேவையோ அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அதாவது கர்த்தருடைய அறிவு நம்மளுக்கு தேவைனாக்கா கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தொடர், இந்த சங்கீதம் 23 இந்த தொடர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் நல்லவர். உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், அவர் எப்பவுமே நல்லவர். நீங்க அவர் கூட உங்களுக்கு தொடர்பு இல்லாதனாலதான் நீங்க அது எதிர்மறையா பாக்குறீங்க. அவர் கூட தொடர்பு இருந்தா நீங்க அந்த கஷ்டம், அந்த கண்ணீர், அந்த துன்பத்தை நீங்க நேர்மறையா பாப்பீங்க. என்னுடைய வளர்ச்சிக்காக தான் இது வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் நல்லவர், அவர் யாரை துன்புறுத்த மாட்டார். என் வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்களுக்கு நான் தான் காரணம், அதுவும் உறுதிப்படுத்தியாச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த தொடரில் சந்திக்கலாம். தேங்க்யூ.